நாம் தமிழர்லேருந்து எதுக்கு விலகணும் அப்படிங்கிறதுக்கும் அண்ணன் சீமானுடைய செயல்பாடுகள் எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறதையும் அந்த 30 நாளைக்கு சீமானே கூட்டணி சொல்லிட்டு மாதிரி அவசரப்பட்டு வந்துட்டு இருந்து செவுத்தியாமாக நம்ம சீமானன் இருக்கார்ல, அவருடைய ரசிக குஞ்சுகள் நிறைய தேவையில்லாத பேசி ஆய்களே திமுக எடுத்து பேசுறாங்க. வெக்கமே எல்லாம் போய் திமுக தான் கைகட்டி நின்றுக்கிறாங்க. அப்படி நம்ம தனியா ஒரு இயக்கம் மாரி ஆரம்பிச்சிடலாம். தேவையற்ற விமர்சனமோ வைத்தால் வீழ்ந்து விடாத வீரம் என்ன அப்படிங்கிறத காட்ட வேண்டியிருக்கும். இப்படி அப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலாம். எப்பயும் எந்த சூழ்நிலை எங்க அண்ணனை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட நவர மாட்டோம். மக்களுக்கு வணக்கம். இதுக்கு மேல நாம் தமிழ் கட்சியில எங்களால பயணிக்க முடியாது. நாங்க ஏகப்பட்ட பொருளாதாரத்தை இழந்துட்டோம். அதாவது இந்த கட்சியில நான் ஒரு 10 வருஷமா பயணிச்சிருக்கேன். நீங்களும் நான் இந்த கட்சியில பயணிக்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். நமக்கு ஒண்ணு வேணாங்க, நம்ம மாற்று கட்சிக்கு போயிடலாங்க. மாற்று கட்சி போலாமா? அனைத்துமே கிடைக்குது. உங்களுக்கு பேட்டி எடுப்பாங்க, நல்ல பேட்டி எடுப்பாங்க. கிச்சு கிச்சின்னு ஒரு 10 மீடியா வந்துடும். ஏங்க இந்த கட்சி விட்டு வெளியே போறீங்க, சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க, கமான் கமான், காரணத்தை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சொல்லி கொடுப்பாங்க காரணத்தை. நீங்க ஏன் காரணத்தை சீமானம் மாதிரி இல்லாத பொருளாத நிறைய யாரு சொல்றீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார். நேற்று வாங்கினார்ல நெல்லை மாவட்டத்தில் இருக்கு, அது மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார். செகண்ட் பிரைஸ் ஐபோன் 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 ஐபோன். அப்புறம் ஆனா சீமாண்ணா நான் வந்து கட்சி விட்டு வெளியில போறேன், எங்களுக்கு கார் வேணும், பைக் வேணும், பையன் கேட்டான், வந்து ஐபோன் கேட்டான். நான் சொல்றது நீங்க கேட்டு செயல்பட மாட்டீங்க. ஆமா, எங்களை கேட்காம நீங்க பேசுறீங்க. எங்க போனாலும் மதுரை போனாலும் என்கிட்ட கேட்டு போகணும். நீங்க பாட்டு பொசுக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை மக்களுக்காக முன்னெடுக்கிறீங்க. மக்களுக்காக இவர் மட்டும் போராடிட்டே இருந்தா என்னங்க? மக்களுக்கு எங்க அவர் போராடுறாரு? எதுக்கு போராடுறாரு? பணம் வேணுங்க, பணம் நிறைய வேணும். என்னைக்கோ வந்து இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியில இறங்கி போராட்டம் பண்ணி இருக்கிறாங்களா? அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறாங்களா? என்னங்க செய்யணும்னு பொழைக்கவே தெரியலைங்க. தப்புன்னு ஒரு கூட்டணி வைப்பாரு, என் இனங்கிறாரு, என் மொழிங்கிறாரு, என் மக்களுங்கிறாரு, என் மண்ணுங்கிறாரு. இல்ல இப்ப கட்சி விட்டு ஓடினாங்களா? ஏன் ஓடினாங்க? பணம் துட்டு மணி. நாளைக்கு சீமானன்னு கூட்டணி சொல்லிட்டு மாதிரி அவசரப்பட்டு வந்துட்டு போயடா ஐயோடம் இருந்திருந்தோமா எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாங்க, ஜெயிச்சிருக்கலாமே. பணத்துக்கு போறோம்ல, பணம் தான். வேற என்ன? பணம் தான் எல்லாத்துக்கும். ஏன்னா கொள்கைங்களுக்கு எல்லாம் எதுவுமே வாய்களே திமுக எடுத்து பேசுறாருங்க. வெக்கமே எல்லாம் போய் திமுக தான் கைகட்டி நின்றுக்கிறாங்க. நம்ம தனியா ஒரு இயக்கம் மாரி ஆரம்பிச்சிடலாம். ஆமா, நம்ம இயக்கம் மாரி ஆரம்பிச்சிடலாம். அது இயக்கமா ஆரம்பிச்சு எதிர்ப்புல போய் சேர்ந்துடலாம். ஆமா 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 தருவாங்க. சீமானுக்கு எதிராக ஒரு அண்ணன் சீமானுக்கு எதிராக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம். மன்னாரு ஒரு காமெடி ஒண்ணு, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு இயக்கம் வையே, ஒன்னும் 4 பேர் கூப்பிடுவோம். இப்ப கூட்டணி சேர்ந்து அதுவும் வசூல் தான், நல்ல வசூல் தான். திமுக கஷ்டம் ஏங்க அவன் தாங்க எல்லாமே பண்றாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நாங்க ஒரு இயக்கம் 4 பேர் இயக்கம், தமிழர் 4 பேர் இயக்கம். ஆமா, தமிழர் 4 பேர் இயக்கம். தலைவர், செயலாளர், பொருளாளர், இவர் வந்து எங்களை ஐடி அவ்வளவுதான். நாங்க இதுக்கு மேல பெரிய கட்சி. எங்களோட சேர்றீங்களா வந்து சேர்ந்துக்கலாம். நாங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுவோம். ஆனா திமுக கூட போய் கூட்டணி வச்சுக்குவோம். என் பின்னாடி 200 பேர், உன் முன்னாடி என்ன 200 பேர்? என் முன்னாடி தமிழ்நாடே இருக்குது. விசிலடிச்ச கொஞ்சங்களுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க. இது அப்படிங்கிட்ட தமிழ்நாடு உறுப்பினராட்ட போட்டவனே 1 கோடி பேர் சேர்ந்துட்டுங்கிறாங்க. விஜய் தானே? கேரளால இருந்து விஜய் கட்சியில 2 கோடி தொண்டர் இருக்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா? அடுத்த சிஎம் அவரு தான். சேரெல்லாம் தொடச்சி வச்சுக்கிறானுங்க அணில் குஞ்சிங்க. அவர் நேரா போய் உட்காந்துக்குவாரு. நேரா சிஎம் தான். எம்எல்ஏ அதெல்லாம் இல்ல, நேரா சிஎம் தான். எத்தனை போராட்டம் பண்ணிருக்காரு தமிழ்நாடு போராட்டம் தாங்க. இப்ப கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார்ல, அதுவே பெரிய போராட்டம் தான். அது ஏர்போர்ட்டை தாண்டி அப்படி பயங்கரமா உள்ள போய் இறங்கி தனி போனோம், அதுவே போராட்டம் தான். நாங்க அவ்வளவுதாங்க. நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியில போறோம். எங்களுக்கு வந்து பைக் தரல, காரு தரல, குக்கர் தரல, ஐபோன் தரல, எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சுதந்திரமாவே இல்லைங்க. நாங்கெல்லாம் மனசு உடைஞ்சு கட்சியில இருந்து வெளியில போறோம். ஆளுக்கு ஒரு காரு காலையில வந்து நிக்கும். ஆனா ஒண்ணு, கார் வாங்கறதுக்கு முன்னாடி சீமானை பத்தி தப்பு தப்பா நிறைய பேசணும். நீ நிறைய பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் யாரு ஜெயிக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் எப்படி காலி பண்றது அண்ணன் அவதூறு பரப்பலாமா? ஆமா, அதுதான் மெயின். அந்த விசிலடிச்ச கொஞ்சம் எடிட் பண்றாங்கல்ல அண்ணன் பேசல வச்சு, அந்த மாதிரி அவனுக்கு இன்னும் அரசியலுக்குள்ளேயே வரலடா. அவனுக்குலாம் அணில் குஞ்சுங்க அதிலே தான் இருக்குதுங்க. எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே அவனுக்கு ஓட்டிக்கு ஓடுங்க. இப்ப சொல்ல நான் தூங்குறோட போய் எழுப்பினா கூட நைட்ல அணில் குஞ்சா எங்க தலைவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிறான். காலையில எந்திரிச்சு சாயந்தரம் தூங்குற வருவான், எங்க தளபதி சிஎம், எங்க தளபதி சிஎம். ஒருவேளை பனையூர்லயே கட்சி நடத்தி பனையூர்லயே ஒரு அரசாங்கத்தை அமைச்சு பனையூர்லயே சிஎம் ஆயிடுவாரு. பனையூருங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பகுதி தானே? பனையூர் ஆமா ஆமா, தமிழ்நாட்டு ஒரு பகுதி தவறு இருக்கு. நாங்களாம் வந்து போறோங்க, விடுங்க. நாங்க வந்து வேற கட்சிக்கு போறோங்க.
வேற கட்சிக்கு போறோம், போன கார் தருவாங்க, இல்லன்னு பெருசா ஏதாவது சொத்து சேர்த்து ஆசைப்பட்டா தனியா நாங்க ஒரு ஏக ஆரம்பிச்சு போயிடும். அவ்வளவுதாங்க. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் பணங்க எல்லாம் கூட்டணி கூட போய் வச்சுக்கோங்க. ஆமா, நாம் தமிழர் கட்சி இப்படி எல்லாம் பேசி இப்படி எல்லாம் வதந்தி உண்டாகி இப்படி அப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலாம். எப்பயும் எந்த சூழ்நிலை எங்க அண்ணனை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட நவர மாட்டோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட தான் பயணிப்போம். உயிர் உள்ளவரை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். நாம் தமிழ் தான். தமிழ் தேசிய கொள்கை எங்க உயிர். நாம் தமிழர். நாம் தமிழர்.